அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற நிலையின் காரணமாக மாணவர்கள் வீட்டிலிருந்து படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகிறது. அதன் காரணமாக மாணவர்களுக்கு வசதி அளிக்கும் முகமாக நாங்கள் இணையத்தினூடாக சில வகுப்புகளை நடத்துவதற்கு தீர்மானித்து இன்றைய நாள் 2வது நாளாக வகுப்பு நடைபெறுகிறது. நேற்றைய தினம் இலங்கை அரசியல் திட்டத்தில் ஒரு வினாவுக்கான விடையாக நாம் டொனமூர் அரசியல் திட்டம் தொடர்பாக பார்த்திருந்தோம். டொனமூர் அரசியல் திட்டத்தின் பின்னணி அல்லது டொனமூர் அரசியல் திட்டமானது ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணங்கள் போன்ற விடயங்களை நேற்றைய தினம் நாம் அமர்வில் அவதானித்தோம். இன்றைய தினம் அந்த டொனமூர் அரசியல் திட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அதன் உள்ளம்சங்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஆராய வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் முதலாவதாக அவதானிக்க இருக்கின்றோம் டொனமூர் அரசியல் திட்டத்தின் முக்கிய சிபார்சுகளுள் ஒன்றான அரசாங்க சபை தொடர்பாக. நாம் அரசாங்க சபை அல்லது டொனமூர் அரசியல் திட்டத்தின் அரச கழகம் அல்லது சட்டத்துறை என்ற ரீதியில் இந்த விடயத்தை நோக்குவோம். மாணவர்கள் கவனிக்க வேண்டும், ஒரு சட்டத்துறையை நாம் படிக்கின்ற பொழுது சட்டத்துறை தொடர்பான தெளிவை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சட்டத்துறையை பின்வரும் தலைப்புகளின் கீழ் நாம் ஆராய வேண்டும். அதில் முதலாவது சட்டத்துறையின் அறிமுகம், 2 சட்டத்துறையின் அமைவு சேர்க்கை அல்லது அமைப்பு, 3 சட்டத்துறையின் தொழிற்பாடு, 4 சட்டத்துறையின் அதிகாரங்கள், 5 அந்த சட்டத்துறை தொடர்பான சாதக பாதக விடயங்கள். இது போன்ற விடயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக அவதானிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இனி நாம் பார்ப்போம். முதலாவது டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்க சபை. இந்த அரசாங்க சபையினது அறிமுகம். கோல்புக் அரசியல் திட்டத்தின் கீழ் இலங்கையில் சட்டவாக்க விடயங்களை மேற்கொள்வதற்காக சட்ட நிரூபண சபையும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்ட நிர்வாக சபையும் என்ற 2 சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அந்த 2 சபைகளையும் நீக்கிவிட்டு அந்த 2 சபைகளும் மேற்கொண்ட பணிகளை தனியே ஒருமித்து மேற்கொள்வதற்காக டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பே அரசாங்க சபையாகும். அப்ப அறிமுகமாக நாம் பார்க்கிறோம், கோல்புக் அரசியல் திட்டத்தின் கீழ் காணப்பட்ட சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை ஆகிய 2 சபைகளையும் நீக்கிவிட்டு அந்த 2 சபைகளும் மேற்கொண்ட பணிகளை தனியே ஒருமித்து மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே இந்த அரசாங்க சபை ஆகும். ஆக இந்த அரசாங்க சபையானது கோல்புக் அரசியல் திட்டத்தின் கீழ் இதுவரை காலம் நடைமுறையில் இருந்த சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை ஆகிய 2 சபைகளும் மேற்கொண்ட பணிகளை தனியே ஒருமித்து மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருந்தது. எனவே இந்த அரசாங்க சபைக்கு சட்டவாக்கு அதிகாரமும் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரமும் வழங்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசாங்க சபையானது ஒரு விடயத்தை அமுல்படுத்துவதற்காக, ஒரு மசோதாவை சட்டமாக்கி நிறைவேற்றுவதற்காக இருமுறை கூட வேண்டியதாக இருந்தது. ஒன்று, சட்டங்களை உருவாக்குவதற்காக ஒரு முறையும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு முறையுமாக இருமுறை கூட வேண்டியிருந்தது. இவ்வாறு சட்டம், நிர்வாகம் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்காக டொனமூர் அரசியல் திட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஏற்பாடு இந்த அரச கழகம் அல்லது அரசாங்க சபை ஆகும். இதுவரையும் பார்த்த விடயம் நாம் இந்த சட்ட சபையினது அறிமுகம். இனிமேல் நாம் பார்க்கணும் இந்த சட்ட சபையில அமைப்பு சம்பந்தமாக பார்க்கணும். அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது இந்த அரச கழகமானது 61 அங்கத்தவர்களை கொண்டு காணப்பட்டது. இந்த 61 அங்கத்தவர்களுள் 3 வகையான அங்கத்தவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஒன்று, பதவி வழியாக வந்த உறுப்பினர்கள். 2,
நியமன ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் 3. கவனிங்க, இந்த அரசாங்க சபையில 3 வகையான அங்கத்தவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். 1 பதவி வழியாக வந்த உறுப்பினர்கள், 2 நியமன அங்கத்தவர்கள், 3 தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். இதில் அந்த 61 பேருள் பதவி வழியாக வந்த உறுப்பினர்கள் 3 பேர்: பிரதம காரியதர்சி, சட்ட காரியதர்சி, நிதி காரியதர்சி. அதே போன்று நியமன ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட 8 பேருள் ஐரோப்பியர் 4, பரங்கியர் 1, மலாயர் 1, இந்தியர் 1, இலங்கையர் 1 என்ற ரீதியில் இந்த 8 பேரும் அங்கம் வகித்தார்கள். ஏனைய 50 பேரும் இலங்கையில் 9 மாகாணங்களில் இருந்து இலங்கையில் 9 மாகாணங்களில் இருந்து இந்த 50 பேரும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த 50 பேரும் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு இலகுவான வழி இதனை மனனம் செய்வதற்கு. மாணவர்கள் கவனிக்கவும், நீங்கள் நான் சொல்லுகின்ற ஒழுங்குமுறைப்படி மாகாணங்களை ஒரு முறை மனனம் செய்து கொள்ளுங்கள். மேல் மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணம். மீண்டும் ஒரு முறை: மேல் மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணம். வடமேல் மாகாணம், சப்ரகமோ மாகாணம், வடமாகாணம். வடமேல் மாகாணம், சப்ரகமோ மாகாணம், வடமாகாணம். ஊவா மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம். ஊவா மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம். இந்த மாகாணங்களை இந்த ஒழுங்குமுறைப்படி ஒழுங்குபடுத்தியதன் பின்னர் உறுப்பினர்களை நாம் இவ்வாறு பட்டியல்படுத்துவோம். 14. அப்படி என்றால் மேல் மாகாணம் 14, அதன் பிறகு 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த ஒழுங்குமுறைப்படி இலக்கங்களை இடுவதனூடாக, எண்ணிக்கைகளை குறிப்பிடுவதனூடாக 9 மாகாணங்களுக்கும் உரிய உறுப்பினர்களை நாம் இலகுவான முறையில் மனனம் செய்து கொள்ளலாம். இதுதான் அமைப்பு. அமைப்புல முக்கியமான விடயமாக நாம பார்க்கிறோம். உறுப்பினர் எண்ணிக்கை மொத்தமாக 61 பேர். 61 பேரும் 3 பேர் பதவி வழி வந்தவர்கள், 8 பேர் நியமன அங்கத்தவர்கள், 50 பேர் தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். இவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களின் பதவி காலமானது 5 வருடங்கள் ஆகும். உறுப்பினர் எண்ணிக்கையும் பதவி காலத்தையும் குறிப்பிடுவது அமைப்பின் முக்கியமான விடயங்களாக இருக்கு. இந்த அரசாங்க சபையின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்ற போதிலும் இடைப்பட்ட காலங்களில் சில சந்தர்ப்பங்களுக்காக அரசாங்க சபையை கலைக்கலாம். அதில் முதலாவது, அரச கட்டளை 18ஆம் சரத்தின்படி தேசாதிபதி தான் விரும்புகின்ற பொழுது அரசாங்க சபையை கலைக்கலாம். அரச கட்டளை 18ஆம் விதியின்படி, சரத்தின்படி தேசாதிபதி தான் விரும்புகின்ற பொழுது அரசாங்க சபையை கலைக்கலாம். 2, அரச கட்டளை 69(2) உபப்பிரிவின் படி 2ஆம் முறையும் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தால் அரசாங்க சபை கலையும். 2ஆம் முறையும் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தால் அரசாங்க சபை கலையும். 3, வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் அரசாங்க சபையில் அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாது இருந்தால் அப்பொழுதும் அரசாங்க சபை கலையும். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் அரசாங்க சபையில் அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாது இருந்தால் அப்பொழுதும் அரசாங்க சபை கலையும். அடுத்தது, இங்கு இருக்கின்ற அமைச்சர்களுள் எவரேனும் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் அப்பொழுதும் அமைச்சரவை கலையும். இங்கு கவனிக்கணும், அரசாங்க சபையின் பதவி காலம் 5 வருடங்கள். இருந்தாலும் இடைப்பட்ட காலங்கள்ல பின்வரும் சந்தர்ப்பங்களின் போது அரசாங்க சபை கலைக்கப்படலாம். 1, தேசாதிபதி தான் கருதுகின்ற பொழுது. 2, வரவு செலவு திட்டம் 2ஆம் முறையும் தோல்வியடைகின்ற பொழுது. 3, வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் நிறைவேற்றாத பொழுது. 4, அமைச்சர்களுள் எவரேனும் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அரசாங்க சபை கலையும். நாம் இதுவரையும் பார்த்திருந்தோம் அரசாங்க சபையின் அமைப்பு சம்பந்தமாக. அடுத்து முக்கியமாக நாம பார்க்கிறோம் இந்த அரசாங்க சபையினது தொழிற்பாடு. அரசாங்க சபையினது தொழிற்பாடு. அரசாங்க சபைக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் அதன்
முதலாவது கூட்டத்தொடரின் பொழுது தேர்தலின் பொழுது அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியின் அல்லது குழுவின் தலைவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார். தேர்தலின் பின்னர் அரசாங்க சபை கூடுகின்ற பொழுது அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவர் அல்லது குழுவின் தலைவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார். இங்கு சபையின் சகல நடவடிக்கைகளும் சபாநாயகரின் தலைமையிலேயே நடைபெறும். சபாநாயகருக்கு சாதாரண நிலையில் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் ஒரு மசோதா சமநிலை பெறுகின்ற பொழுது ஏதாவது ஒரு பக்கத்திற்கு தமது அறுதியிடும் வாக்கை வழங்கி சபை நடவடிக்கைகளை சபாநாயகர் முடித்து வைப்பார். சபை நடவடிக்கைகளை சபாநாயகர் முடித்து வைப்பார். சபையானது சட்டமாக்கல் தத்துவத்தின் பொழுது சாதாரண சட்டங்களை சாதாரண பெரும்பான்மைகளும், இங்கு சாதாரண பெரும்பான்மை எனப்படுவது இரண்டில் ஒன்று. விசேட சட்டங்களை விசேட பெரும்பான்மைகளும், விசேட பெரும்பான்மை எனப்படுவது மூன்றில் ரெண்டு. அப்போ சாதாரண சட்டங்களை சாதாரண பெரும்பான்மைகளும், விசேட சட்டங்களை விசேட பெரும்பான்மைகளும் விவாதித்து நிறைவேற்றும். இவ்வாறு நிறைவேற்றப்பட்ட விடயம் சட்ட காரியதரிசியின் ஒப்புதலோடு தேசாதிபதியின் இறுதி கையொப்பத்தை பெற்று சட்டமாக மாறும். கவனிக்கணும். அப்போ சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது உருவாக்கப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் சட்ட காரியதரிசியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். சட்ட காரியதரிசியின் ஒப்புதலோடு தேசாதிபதியின் இறுதி கையொப்பத்தோடு குறித்த விடயம் சட்டமாக மாறும். இது அரசாங்க சபையினது தொழிற்பாடு. இனி நாம் பார்க்கணும் இந்த அரசாங்க சபையினது அதிகாரங்கள். நாம் ஏற்கனவே அறிமுகத்தில் பார்த்திருந்தோம். கோல்புக் அரசியல் திட்டத்தின் கீழ் சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை ஆகிய இரண்டு சபைகளும் மேற்கொண்ட அதிகாரத்தை தனியே ஒருமித்து மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தினை இந்த சபை கொண்டிருந்தது. இந்த சபையில் பெரும்பாலானவர்கள் தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்டதனால இதற்கு முன்னர் காணப்பட்ட சட்டசபைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த சட்டசபை கூடுதலான அதிகாரத்தை உடைய ஒரு சட்டசபையாகவே காணப்பட்டது. அடுத்து இந்த சட்டசபையானது நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றதாக காணப்பட்டது. அடுத்து இந்த சட்டசபையில் இருந்து தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்ப அந்த வகையில் நிறைவேற்று துறையிலையும் இந்த சட்டசபையானது கணிசமான அதிகாரத்தை கொண்டதாக காணப்படுகிறது. கணிசமான அதிகாரம் என்று சொல்வதை விட நிறைவேற்று விடயத்தில் முழுமையான அதிகாரத்தை கொண்டு காணப்பட்டது. அரசாங்க சபையில் அங்கம் வகித்த 61 பேரும் 57 பேர்கள் தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள். ஆக நிர்வாகத்திலும் பூர்ணமான அதிகாரம் உடைய ஒரு சபையாகத்தான் இந்த சபை காணப்பட்டது. இனி நாம் பார்க்கிறோம் இந்த அரசாங்க சபையின் விளைவுகளை சாதக பாதக விளைவுகளாக நாம அவதானிக்கலாம். ஆனால் முதலாவது சாதகமான விடயங்களுள் முதலாவது விடயம், இதுவரை காலமும் இலங்கை பிரதானிகளுக்கு சட்டவாக்கத்தில் மாத்திரமே அதிகாரம் காணப்பட்டது. நிர்வாகத்தில் எவ்விதமான அதிகாரங்களும் காணப்படவில்லை. இந்த அரசாங்க சபையின் ஊடாக சட்டவாக்கத்தில் மாத்திரம் பங்கு கொண்ட இலங்கை தலைவர்களுக்கு நிர்வாகத்திலும் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது முதலாவது பிரதானமான நன்மை. 2, இலங்கை பிரதானிகளின் நீண்ட காலமான கோரிக்கை சட்டங்களை உருவாக்குகின்றவர்களே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது. அந்த கோரிக்கை இங்கு நிறைவேற்றப்பட்டது. அரசாங்க சபையில் உள்ளவர்களே சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். அதனால் இலங்கை பிரதானிகளின் நீண்டகால கோரிக்கையான 2வது கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்பட்டது. 3, சோல்வை அரசியல் திட்டத்தின் கீழ் இலங்கையில் பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. அந்த பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு இது ஒரு அத்திவாரமாக அமைந்தது. அடுத்து இந்த அரசாங்க சபையின் ஊடாக இலங்கையின் சில தலைவர்களுக்கு அமைச்சர்களின் அந்தஸ்து கிடைக்கப்பட்டது. இது அரசாங்க சபையின் நன்மைகளாக நாம் குறிப்பிடலாம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த அரசாங்க சபையின் குறைபாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கையருக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் இங்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் அந்த அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் சட்ட காரியதரிசியிடமும்
தேசாதிபதியிடமும் நிதியினை வழங்குவது என்ற வகையில் நிதி காரியதர்சியிடமும் காணப்பட்டது. எனவே இலங்கை பிரதானிகளுக்கு கூடுதலான அதிகாரத்தை வழங்கிய போதிலும் அந்த அதிகாரத்தை சரியான முறையில் செயற்படுத்துவதற்கான வாய்ப்பு இங்கு காணப்படவில்லை. அடுத்தது சட்டசபை என்று கூறுகின்ற பொழுது அந்த சட்டசபைக்கு நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்லமை காணப்பட வேண்டும். ஆனால் டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் அரசாங்க சபைக்கு அத்தகைய வல்லமை காணப்படவில்லை. நிதி தொடர்பான வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை காணப்பட்டது. அடுத்து டொனமூர் அரசியல் திட்டத்தை மாற்றுவதற்கு திருத்துவதற்கு அதிகாரங்கள் காணப்படவில்லை. அடுத்து இந்த சட்டசபையில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களுக்கு சட்ட காரியதர்சியின் ஒப்புதலை பெற வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அத்தோடு தேசாதிபதியின் இறுதி ஒப்பத்தை பெற வேண்டியதாக இருந்தது. சில சந்தர்ப்பங்களில் தேசாதிபதி பல்வேறுபட்ட காரணங்களை அடிப்படையாக கொண்டு சட்டசபையால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்காது மறுக்கலாம். இது போன்ற விடயங்கள் இந்த சட்டசபையின் அதிகாரத்தை பலவீனப்படுத்துவதாக குறைப்பதாக காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, இன்றைய தினம் நாம பார்த்திருக்கிறோம் டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் இரண்டாவது முக்கியமான விடயம் அரசாங்க சபை சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் இந்த விடுமுறை காலங்களில் இவ்வாறான வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்ப்பதோடு மாத்திரமல்லாது உங்களது சக மாணவர்களுக்கு இது சம்பந்தமாக அறியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற அதே வேளையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது தொடர்ந்தேர்ச்சியான எங்களது வீடியோக்களை உங்களுக்கு அறிய கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம்.